Hi friends, welcome to my channel. நான் உங்கள் நல்லி நரேஷ். இன்னைக்கு நான் முட்டைகோஸ் சாதம் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு, அது பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா சுருள வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டைகோஸ் ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் நான் கொஞ்சமாக தான் முட்டைகோஸ் வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீல வாக்குலேயும் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நல்லா வந்து சுருள வதங்கணும். இது கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பார்க்கலாம் வாங்க. மூடி வச்சோன்னா அந்த தண்ணியிலே அது கொஞ்சம் வேகும். இப்போது நம்ம இதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சள்தூளும் ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்காக தான். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு. அப்புறம் அதில் லேசாக தண்ணி மட்டும் கொஞ்சம் தொலைச்சிக்கலாம், கொஞ்சமாக. ஏன்னா அதில் மிளகாத்தூளில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக தான் லேசாக நம்ம கொஞ்சம் தண்ணி தொளிச்சுட்டு திருப்பியும் அதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது நம்ம கொஞ்சம் வேக வச்ச சாதம் போட்டு கிளறிடலாம். நான் கிளறிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, சாதம் போட்டு கிளறியாச்சு. டேஸ்ட்டாக சிம்பிளாக முட்டைகோஸ் சாதம் ரெடி. ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, முட்டைகோஸ் சாதம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.